பாதிக்க செய்து விட்டார். முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க. வட மாநிலத்திற்காக பாத்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் ஆலோசிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்னங்க இது வட மாநிலத்துக்கின்ற அங்க இருக்கின்ற அந்த மண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்க சில பாதிப்பு அதனால அங்க இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றது. அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்யறாங்க. இன்னைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க.